அனைவருக்கும் வணக்கம். TNUSRB SI எக்ஸாமுக்காக நம்ம இன்ஸ்டிடியூட் சார்பாக 10 யூடியூப் கிளாஸஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சென்ற கிளாஸில் ஃபிசிக்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் என்னென்ன, அந்த டாபிக்ஸோடைய பேசிக்கான இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். அதெல்லாமே TNUSRB SI பேட்டர்னில் ஸ்டாண்டர்ட் தரத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள். அந்த விதத்தில் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது, எந்த லெசனை நம்ம ரெஃபர் பண்ணணும், எந்த பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் ஒரு வேர் டு ஸ்டடியை நம்ம பார்க்கலாம். தென் லாஸ்ட்டாக இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக TNUSRB SI பேட்டர்னில் ஒரு சில கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா ஷுவராக உங்களால் அவுட் ஆஃப் 5 ஒரு 3 கொஷினை உங்களால் சரியாக அட்டன் பண்ண முடியும். அதாவது 100% ஒரு 80% கேள்விகளை உங்களால் சரியாக எழுத முடியும். நாட் ஓன்லி TNUSRB, TNPSCயில் கூட இந்த 3 டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆல்டோகெதராக இதில் ஒரு 7 டாப்பிக்கை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். பேசிக்ஸ்னா என்னென்னா அடிப்படையான தகவல்கள். இப்போ ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்குது அப்படின்னா அது சார்ந்து பேசிக்காக கொஷின் கேட்பாங்க. இல்லை ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்கு கேட்பாங்க, ஒரு சம் கேட்குறாங்க அப்படின்றது. அப்புறம் இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, இதெல்லாம் நம்ம தனியாக ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்க மாட்டோம். பட் இதெல்லாம் நம்ம பேசிக்கில் கவர் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சில டாபிக்ஸ் இதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் மிஸ்லான்ஷியஸ்னு லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பேன். அது இதர டாபிக்ஸ் எல்லாம் அதில் கவர் ஆகும். இதெல்லாம் எங்கள் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்கை நம்ம தெளிவாக படிக்கணும். இந்த பேசிக்கே படிக்காமல் நம்ம என்டர் ஆகணும்னா நமக்கு நிறைய காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ்லாம் நமக்கு புரியாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நீங்கள் இந்த ஆசிடு, பேஸு, சால்ட் இந்த டாபிக் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஆசிட், பேஸ், சால்ட் அப்படின்ற இந்த டாபிக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு கொஷின் கட்டாயமாக கேட்டுடுறாங்க. TNUSRB SI எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகள் வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்னன்றதோடைய பேசிக் புரிதல் எனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆசிட்னா என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இட் ரிலீசஸ் ஹைட்ரஜன் அயான் வென் டிசால்வ்ட் இன் வாட்டர். அதாவது தண்ணீரில் இதை நாம் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயானை இது ரிலீஸ் பண்ணுது. இது ஆசிடுக்கு தமிழில் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதா பேஸ். பேஸ்னா காரம். அப்போ பேஸ்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்னன்னா, when dissolved in water it releases hydroxide ion. ஹைட்ராக்சைடு அயானை நீரில் நாம கரைக்கும் போது அது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அது பேஸ். அப்போ உப்பு, சால்ட்னா என்ன அப்படின்னா இது ரெண்டும் சேருதுங்க. ஆசிட் பிளஸ் பேஸ் இது சேர்ந்து நமக்கு அவுட்புட் ரியாக்ஷன்ல என்ன வருதுன்னா சால்ட் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. சால்ட் மட்டும் கிடைக்காது, H2O அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாட்டரும் கிடைக்கும். எப்படி, ஆசிட் பிளஸ் பேஸ் இது எதை கொடுக்குது, சால்ட்டும் கொடுக்குது பிளஸ் வாட்டரும் கொடுக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரியாக்ஷன் பேர் the formation of salt and water is known as neutralization reaction. இந்த ப்ராசஸ்க்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒரு காம்பவுண்ட் உங்கள்கிட்ட கொடுத்து அது ஆசிடா பேஸா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் SI எக்ஸாமோடைய ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகிறாங்க அப்படின்னா என்னன்னா இதோடைய ஃபீச்சர், சாராம்சங்கள் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க. அது எப்படி, ஆசிட் அப்படின்றது அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆசிட் சோர் டேஸ்ட்ல இருக்கும். சோர்னா SOUR அப்படின்ற அந்த டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா லெமனோட டேஸ்ட், புளிப்பு சுவை கொண்டது இந்த ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸோடைய டேஸ்ட் சோறுனோம்னா நம்ம சாப்பாடை நினைச்சிக்க கூடாது. சோர்னா இங்கிலீஷ் வேர்டு, அது புளிப்பு சுவையை குறிக்குது. தென் பேஸ் அப்படின்னா என்னன்னா அதோடைய டேஸ்ட் பிட்டர் டேஸ்ட், கசப்பு சுவை கொண்டது இந்த பேஸ். தென் இந்த ஆசிட் பேஸ் சார்ந்து pH வேல்யூவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. pH வேல்யூ 0 to 14 வரைக்கும் இருக்கும். அதுல 7 அப்படின்றது பேஸ் லைன் நம்பர், அது நியூட்ரல் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. 7க்கு கீழே ஒரு வேல்யூ போகுது அப்படின்னா ஆசிட், 7க்கு மேலே போகுது அப்படின்னா பேஸ் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது இல்லாம ஒரு HCl அப்படின்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அது எதுக்கு எக்ஸாம்பிள், ஆசிடுக்கு எக்ஸாம்பிள். NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, அதுலேயே OH இருக்கு இல்லைங்களா, ஹைட்ராக்சைடு அயான். அப்போ அது பேஸுக்கு எக்ஸாம்பிள். இது ரெண்டையும் சேருங்க, HClலையும் NaOHையும் சேர்த்தீங்கன்னா அவுட்புட் ரியாக்ஷன்ல நமக்கு என்ன கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். NaOHல இருக்கக்கூடிய Naவும் HCl இருக்கக்கூடிய Cயும் இணைஞ்சு NaCl உப்பு நமக்கு கிடைக்குது. NaCl சோடியம் குளோரைட்னா உப்பு, அவ்வளவுதான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் சால்ட் தான் NaCl அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மூணாவது டாபிக், இந்த ஆசிட் பேஸ் சால்ட்ன்றது ஒரு முக்கியமான
ஒரு டாபிக்ப்பா, இதை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. ஸ்கூல் புக்கை நல்லா இப்போ புரிகிற மாதிரி ஒரு கதை மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி வந்து நீங்கள் படிச்சுட்டு நிறைய எக்ஸாம்பிளெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கொஷினை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். கொஞ்சம் ட்விஸ்ட் கொஷினில் வைக்கிறாங்க, அசர்ஷன் ரிசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி வச்சா கூட கொஷினோடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் தான் போவாங்க. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், பிசி எக்ஸாம் இந்த ஆண்டு நடந்த பிசி எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரை பாருங்க, அப்புறம் சென்ற ஆண்டுகளில் ஒரு 3 எஸ்ஏ கொஷின் பேப்பரை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்தீங்களான்னு தெரியல. பார்க்காதவங்க உங்க ப்ரிப்பரேஷனோடய சேர்த்து அதையும் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ஆசிட் பேஸ் சால்ட் கட்டாயமாக ஒமிட் பண்ணவே கூடாது. அந்த டாப்பிக்கை நம்ம படிச்சிருக்க வேண்டிய ஒரு டாபிக் இது. இதை வந்து இம்பார்ட்டன்ட்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட். எலமெண்ட்னா என்னன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அப்படின்றது எலமெண்ட். அப்போ காம்பவுண்ட்னா என்ன? மிக்சிங் ஆஃப் 2 or more எலமெண்ட் இன் கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்றது தான் வந்து காம்பவுண்ட். 2 எலமெண்ட்டை இல்லை அதற்கும் மேற்பட்ட எலமெண்ட் வந்து சேரணும், அப்போதான் வந்து நமக்கு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நமக்கு வந்து நல்லா தெரியணும். இந்த இடத்துல இந்த எலமெண்ட் காம்பவுண்ட் சார்ந்தும் கேள்விகள் வந்து அதிகமாக கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் சரி டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் சரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த டாபிக் கொடுங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்ற இந்த டாபிக் வந்து நம்ம கொடுக்கணும். தென் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். எலமெண்ட் பார்க்கும்போது என்ன சொன்னோம், ஒரே ஒரு ஆட்டம் தான் அதில் இருக்க போது, அந்த ஒரே ஒரு ஆட்டம் சார்ந்து தான் இருக்க போது. ஃபார் எக்ஸாம்பிள் H ஹைட்ரஜன் அயான், அது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். H2O இந்த இடத்துல வந்து 2 இதோட காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து காம்பவுண்ட் அப்படின்றது நம்ம மைண்டில் நம்ம புரிதலுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் இதில் என்னன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து ஒரு ஆர்டரில் கிளாசிஃபை பண்ணி ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் பீரியாடிக் டேபிள் அப்படின்றது. அதில் ஒவ்வொரு மெட்டலுமே ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்கை வந்து சார்ந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலியபிலிட்டி, டக்டைலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டக்டைலிபிலிட்டினா டெண்டன்சி ஆஃப் மெட்டல் தட் கேன் பி ட்ரான் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ ஒயர். அதாவது ஒயர் வடிவத்தில் நம்மளால ஒரு மெட்டலை எடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து என்னது, டக்டைலிட்டி. மேலியபிலிட்டினா டெண்டன்சி ஆஃப் த மெட்டல் தட் கேன் பி ட்ரான் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஷீட். ஷீட் மாதிரி நம்மளால ஒரு மெட்டலை எடுக்க முடியுது அப்படின்னா அது மேலியபிலிட்டி. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலில் வந்து நீங்கள் படிப்பீங்க. சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப டெப்த்தாக போக வேணாம். நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஹையர் ஆர்டர் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெப்த்தாக போங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது. இப்போ அஞ்சாவதா இருக்கிறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். நிறைய அட்டாமிக் தியரி இருக்கும். நீல் போர் ஆட்டம் மாடலு, அப்புறம் ரூதர்ஃபோர்டு மாடலு, இது மாதிரி ஸ்கூல் புக்கில் ஒரு 5 மாடல் 7 மாடல் இருக்கும். அதை 7 மாடலையும் நல்லா நீங்கள் படிச்சுக்கிங்க. அதோட ரிசல்ட் என்ன, அதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்ற மாதிரி, அவருடைய கூற்று என்ன, அவர் ஃபைனலாக எதை இன்ஃபர் பண்ணுறாரு, வாட் ஹி இன்ஃபர் அட் லாஸ்ட் அப்படின்றது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். தென் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு லெசன் தான், அது வந்து 9th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அதில் ஒரு லெசன் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். லாஸ்ட்டாக மிஸ்லான்ஷியஸ் இதர டாபிக், இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து இந்த 7 தலைப்புகள் தான் கெமிஸ்ட்ரியில் நம்ம படிக்க வேண்டிய தலைப்புகள். டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னும் ஒரு 3 டாபிக் வந்து ஆட் பண்ணுவோம். டிஎன்இஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த 7 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணுங்கள். முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆசிட் பேஸ் சால்ட்டு, அப்புறம் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டு, அப்புறம் பீரியாடிக் டேபிள், இந்த 3 டாப்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இதை வந்து ஒமிட் பண்ணவே கூடாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிசோர்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டோம் இதில் இருக்கக்கூடிய 7 டாபிக் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 7 டாப்பிக்கையும் ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபிசிக்ஸுக்கும் பயாலஜிக்கும் நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும். அதாவது 11th 12th ஒரு சில சாப்டர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பயாலஜிக்கு ஃபிசிக்ஸுக்கு, அதெல்லாம் ஃபிசிக்ஸ் சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதும். இதில் வந்து 12th வரைக்கும் கொடுத்துருப்போம். பட் 6th to 10th வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இதுக்கப்புறம் அரிஹண்ட் ஜிகே அப்படின்னு சொல்லி ஒரு புக் கொடுத்துருப்பேன். இது எதுக்குன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து இந்த அரிஹண்ட் ஜிகே வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ஒரு டாபிக் இப்போ எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்டுன்னு இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாலாம் அதில் இருக்கும். ஜிகே சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேக்சுவலான டேட்டாலாம் அதில் இருக்கும். ஸோ இந்த புக்கை வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் படிச்சுக்கிங்க. கெமிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 பக்கத்துலேருந்து 50 பக்கம் வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னாலே அந்த மிஸ்லான்ஷியஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, மிஸ்லான்ஷியஸ் பேசிக்ஸ் அது மாதிரியான ரிலேட்டடான டாபிக்
டாபிக்லாம் உங்களுக்கு இதிலே கவர் ஆகிடும். தென் மூணாவதா புக் பேக் கொஷின். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஸ்கூல் புக்கு எந்தெந்த டாபிக்லாம் சிலபஸுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அந்த லெசன் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கும் போது பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா. ஒரு லெசனோட முடிவில் வந்து புக் பேக் கொஷின் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி ஒமிட் பண்ணாமல் அதை மட்டுமாவது நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன்னா, எதுவுமே படிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுதான் சிறந்தது. நிறைய வாட்டி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி மட்டும் பாருங்கள். அது வந்து நான் சொல்லிப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வேர் டு ஸ்டடி. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அந்த அடிப்படைகள், அந்த பேசிக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றது. இது வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 6th 7th வந்து இந்த மாதிரி இருக்கும். டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3னா பாக்கி இதுக்கும் இருக்காது. 8 9 10th இருக்காது. இதில் வந்து இது எந்த லெசனில் வருது, லெசன் நம்பர் 3 2 அது மாதிரி லெசன் நம்பர் இதில் இருக்கும். தென் லெசனோட பேர், லெசனோட நேம் என்னது, லாஸ்ட்டாக இருக்குது பேஜ் நம்பர், எந்த பேஜில் அந்த லெசன் ஆரம்பிக்குது அப்படின்ற ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் இருக்கும். அப் டு அந்த லெசன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு. அடுத்தது ரெண்டாவது யூனிட் ஆசிட் பேஸ் சால்ட். இது வந்து 8th புக்கு 9th புக்கு 10th புக்கில் இருக்குது. இந்த 9th புக்கில் இருக்கக்கூடிய அந்த 14th லெசனை மட்டும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆசிட் பேஸ் சால்ட்டை வந்து ஒரு 80% அந்த புக்கே கவர் பண்ணிடும். அரிஹண்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 100% நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டு. இது வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான லெசன்ஸ். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்கிரீன்ஷாட் இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஆசிட் பேஸ் சால்ட். இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் எங்கெங்க கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனுக்கான லெசன்லாம் எங்கே கவர் ஆகுது அப்படின்றதும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த யூனிட், ஆட்டம் உள்ள சப் அட்டாமிக் பார்ட்டிகள்னு ஒன்று இருக்கும். அதில் புரோட்டானு நியூட்ரானு எலக்ட்ரானு அது சம்பந்தமாக யார் யார் எதெல்லாம் கண்டுபிடிச்சா, ஹூ டிஸ்கவர்டு தட் அப்படின்ற மாதிரியான கொஷின், அப்புறம் அதோடைய ஃபீச்சர்ஸ், அதோட சாராம்சங்கள், அது மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இது ரெண்டும் வந்து மேலே இருக்கிறது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கீழே இருக்கிறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட் டாபிக் வந்து சொல்யூஷன். இது வந்து 10th புக்கில் லெசன் 9 மட்டும் நீங்கள் படிப்பீங்க. இதோட வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் வந்து முடியுது. இது TNUSRB எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும், அதோட வேர் டு ஸ்டடி சமச்சீர் புத்தகம் புதிய புத்தகத்தில் நம்ம எந்தெந்த லெசன்ஸ்லாம் ரெஃபர் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இது சார்ந்த TNUSRB எஸ்ஐ சார்ந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்னன்னா, which of the following is a physical change அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு, கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து பேசிக்கான ஒரு டாபிக். இதில் கொடுக்கப்பட்ட இந்த 4 ஆப்ஷனில் எது பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாறக்கூடிய சேஞ்ச் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரஸ்டிங் ஆஃப் அயன், அயன் வந்து துருப்பிடிக்கிறது, இது வந்து கெமிக்கல் சேஞ்ச் தான். சரிங்களா, ரஸ்டிங் ஆஃப் அயன்ன்றது கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இந்த ஆப்ஷனை தூக்கிடுங்க. பர்னிங் ஆஃப் பேப்பர், அதுவுமே கெமிக்கல் சேஞ்ச் தான். மூணாவதாக இருக்கிறது மெல்டிங் ஆஃப் ஐஸ், ஒரு சாலிட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து லிக்விடா தண்ணி மாதிரி ஆகுது இல்லைங்களா, இது வந்து பிசிக்கல் சேஞ்ச். ஸோ சி தான் வந்து ஆன்சர். ஐஸ் வந்து கெமிக்கல் சேஞ்ச். அவ்வளோதான், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, pH வேல்யூ பிலோ 7 இண்டிகேட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒரு அளவுகோல் பார்த்தோம், 0லேருந்து 14 வரைக்கும் pH வேல்யூ இருக்கு அப்படின்னா மிடில் வேல்யூ வந்து 7, அதுதான் வந்து பேஸ் லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 7க்கு கீழே போனால் என்னது ஆசிட், 7க்கு மேலே போனால் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 7க்கு கீழே இருந்தால் என்ன ஆசிட். இது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி அசிடிக் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். which of the following is an example of a compound அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது வந்து காம்பவுண்டுக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக படிக்கலாம். கோல்டு, கோல்டோடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து AU, அது வந்து கிடையாது. அப்புறம் B வந்து ஆக்சிஜன், ஆக்சிஜனும் கிடையாது. C வந்து வாட்டர் H2O, இது வந்து ஒரு 2 இது சேருது இல்லைங்களா, Hம் இருக்கு Oவும் இருக்கு. ஸோ C தான் வந்து இதற்கான ஆன்சர். D காப்பர் Cu, அதுவுமே இல்லை, அது வந்து இட் இஸ் நாட் அ காம்பவுண்ட், அது வந்து ஒரு எலமெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஆட் மேன் அவுட் மாதிரி இந்த D B A இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு வாட்டர்ன்றது தான் இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான. இப்போ 4வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இது வந்து அட்டாமிக் தியரியிலேருந்து வந்திருக்க கொஸ்டின். ஹூ ப்ரொபோஸ்டு த ப்ளம் பட்டிங் மாடல் ஆஃப் த ஆட்டம். இதற்கான ஆன்சர் வந்து சி தாம்சன் தான் வந்து இந்த மாடலை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். which is an example of a
ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து நீங்கள் படிப்பீங்க. அதில் வந்து இந்த மிக்சர் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் ரெண்டாக பிரியும் மிக்சர். ஹோமோஜீனஸ் மிக்சர், ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரியும். இதில் ஹோமோஜீனஸ் மிக்சர் எது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. ஹோமோஜீனஸ் மிக்சரோட எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. இது வந்து சாண்ட் ப்ளஸ் அயன் ஃபீலிங்ஸ், அது வந்து இல்லை. ஆயில் ப்ளஸ் வாட்டர், இதுவும் இல்லை. மட் வாட்டரும் இல்லை. இதற்கான ஆன்சர் வந்து ஏ தான். ஏ தான் வந்து ஹோமோஜீனஸ் மிக்சர். ஏன்னா ஹோமோனா என்ன அர்த்தம்? சேம்னு சொல்லி அர்த்தம். மிக்சர்னா கலவை, மிக்சர்னா கலவையே. ஹோமோனா சேம், ஒரே மாதிரியான இதை கொண்டது எதுனா ஏர் தான் வந்து இதற்கான ஆன்சர். பாக்கி ஏசிடியும் கிடையாது. இப்போ 6th and 7th கொஸ்டின் வந்து ஒரு அசர்ஷன் ரீசன் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். அசர்ஷன்னா கூற்று, ரீசன்னா காரணம் அப்படின்னு இருக்கும். இது மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து உங்கள்கிட்ட 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அசர்ஷனை கரெக்டாக இருக்கா, ரீசன் கரெக்டாக இருக்கா நீங்கள் கண்டுபிடிக்கணும். பெரும்பாலும் ஏ பி ஆப்ஷனில் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஏல வந்து அசர்ஷன் வந்து ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுது, பில வந்து ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் பேட்டர்ன். இது இப்போ வந்து இந்த கொஸ்டின் நம்ம படிக்கலாம். வாட்டர் இஸ் அ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து காம்பவுண்டா? ஆமா. இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஹைட்ரஜன் மாலிகுலும் இருக்கு, ஆக்சிஜன் மாலிகுலும் இருக்கு. அதனால வாட்டர் வந்து ஒரு காம்பவுண்ட் தான். அப்புறம் ரெண்டாவது பார்க்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் 2 or more elements chemically combined. அதாவது கெமிக்கலி ஒரு 2 எலமெண்ட் வந்து சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, காம்பவுண்ட்னாலே அதுதானே, 2 எலமெண்ட் வந்து சேர்றது தானே. ஸோ ஏவும் கரெக்ட், ஆரும் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது அப்படின்றது நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா வருது. இன்னொரு ஒரு கான்செப்டை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆசிட் பேஸ் சால்ட்ல இந்த கான்செப்ட் வரும். ஆசிடும் பேஸும் வந்து ஒரு 3 டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தப்படும். அது என்னன்னா லிட்மஸ் டெஸ்ட், அப்புறம் ஃபினாப்தலின் டெஸ்ட், மெத்தில் ஆரஞ்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸை ரெட்டா மாற்றும், பேஸ் வந்து ரெட் லிட்மஸை ப்ளூவா மாற்றும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபினாப்தலின் டர்ன்ஸ் பிங்க் இன் பேஸ். ஃபினாப்தலின் வந்து பேஸ்ல வந்து பிங்கா மாறுது அப்படின்றாங்க. தென் ரீசன் வந்து என்னன்னா பேஸ் ரிலீஸ் ஹைட்ராக்சைடு அயான் இன் வாட்டர். ஆமா, பேஸ்னாலே ஹைட்ராக்சைடு அயானை தான் ரிலீஸ் பண்ண போகுது. இந்த ரீசனும் கரெக்ட், ஏவுமே கரெக்ட் தான், கூற்றுமே கரெக்ட் தான். ஃபினாப்தலின் வந்து உங்களுக்கு பிங்கா மாறும் பேஸ்ல. அதனால ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஏ வந்து ஆரை விளக்குதா விளக்கலையா அப்படின்றது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏ இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆர் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றது தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. இவ்வளோ நேரம் கெமிஸ்ட்ரி பாடத்தை டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்கணும், இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் என்ன, சமச்சீர் கல்வி புத்தகத்தில் நம்ம எந்தெந்த லெசன்ஸ்லாம் நம்ம படிக்கணும், தென் இது சார்ந்து இருக்கக்கூடிய பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.